நான் கற்ற தமிழுண்டு போதும், நல்லோர்கள் வல்லோர்கள் நற்றமிழை யாத்தோர் தேனுண்டு நான் வாழ்வேன் என்று வாணிதாசன் அவர்களால் புகழப்பட்ட எம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்த்த தமிழ் தென்றல் அதில் இருந்த 20 வினாக்களுக்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத விரைவாக தெளிவாக பார்க்கலாம். வரலாமா? கவனிக்கலாமா? பாருங்களேன். முதல் வினா பாருங்க. ஒருமை பன்மையில் சரியாக அமைந்த தொடரை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நல்ல நிதானமாக மாணவ செல்வங்கள் படிக்கலாம், சரிங்களா? தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றன அப்படின்னு கொடுத்துருக்குறேன் இல்லையா? ஆரம்பித்தது ஒருமையில் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஆனால் முடித்தது பன்மையில் முடிச்சிருக்கிறோம். புரியுதா? எல்லாருக்குமே கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றது அப்படின்னு கொடுத்துருந்தாதான் இது சரி. புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரி. என் நண்பர் கூறினர், பலர் கூறினார். இதில் விடை பாருங்க. என் நண்பர் கூறினர், அர் பன்மைக்குண்டானது இல்லையா? என் நண்பர் கூறினார், பலர் கூறினர். சொல்கிற செய்தி புரிஞ்சுதா என்ன சொல்கிறேன்னு? ஆர் இல்லையா? அப்போ அந்த ஒருமைக்காக ஆண்பாளுக்காக உணர்த்தக்கூடியது நமக்கு அது இல்லையா? சரி. அதே மாதிரி பலர் கூறினார் இல்லை, பலர் கூறினர். சரிங்களா? நிச்சயமாக ஒரு வாக்கியம் ஒருமையில் ஆரம்பிக்குதுப்பானா ஒருமையில் தான் முடியணும், பன்மையில் ஆரம்பிக்கும்போது பன்மையில் முடியணும். புரிஞ்சுதா மாணவ செல்வங்களே? அடுத்தது பார்க்கலாமா? மங்கையர் கரசியார் பேசினாள் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக எழுவாய் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிச்சிருக்குதோ, என்ன விகுதி பெற்று அமைந்திருக்கிறதோ அதே விகுதி தான் எதில் இருக்கணும்? நமக்கு பயனிலையிலும் இருக்கணும், சரிங்களா? மங்கையர் கரசியார் பேசினாள் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது, பேசினார். விஷயம் புரிஞ்சுட்டுதுங்களா? சரி. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்தது. அப்போ இதில் எதுப்பா நமக்கு சரியான விடை அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு சரியான விடை. எப்படி சொல்கிற நீனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, மாணவ செல்வங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு ஒவ்வொரு இல்லையா? ஒவ்வொரு ஒவ்வொரு. இது பாருங்கம்மா, ஒவ்வொரு அப்படிங்கிறது உயிர் மெய்முன் அமைவது. உயிர் மெய்முன் தான் நாம் ஒவ்வொருங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஒவ்வொரு அப்படிங்கிற வார்த்தையை உயிர் முன் அமைவது. உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் நாம் எதை பயன்படுத்தணும்? ஒவ்வொரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். மாணவ செல்வங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி இதில் இருக்குது. ஒவ்வொரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருமைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். ஒருமையில் தான் அதை நம்ம சொல்லி காட்டணும். இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சிறப்பாக அமைந்ததுன்னு சொல்ல முடியாது நம்மளால். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்தது. ஆனால் அதுவே ஒவ்வொரு அப்படிங்கிறது பன்மைக்காக, பன்மை. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு? அப்போது ஒவ்வொரு ஆசிரியர்களும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்படிங்கிறது பாருங்கள், ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் ஆசிரியரும்னு நான் சொல்லலை, ஆசிரியர்களும். விஷயம் புரிஞ்சுதா? புரியுது என்ன சொல்கிறேன்னு? கடவுளுக்கு சமம் சொல்லலாமா? நாம் கொடுக்கலாம் இல்லையா? சரி. அடுத்தது பார்ப்போமா? இல்லைன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிறப்பாக நடத்தினர் சொல்லலாமா? நாம் சொல்லலாம், சரிங்களா? அப்போ ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமைக்காகவும் உயிர் மெய் முன் பயன்படுத்தப்படுவது. ஒவ்வொரு அப்படிங்கிறது பன்மைக்காக பயன்படுத்தணும், அதே நேரத்தில் உயிரெழுத்தின் முன் தான் பயன்படுத்தணும். கரெக்டாக பாருங்கள், உயிர் மெய் முன்னாடி தான் ஒவ்வொரு உட்காந்துருக்குது. போகலாமா? அடுத்த வினாவுக்கு போகலாமா? சரி. ரொம்ப விரைவாக சொல்லிடுறேன், உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. அடுத்தது பார்க்கலாமாங்க. தவறான இணையை கண்டறிய. ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது. கொஷினில் அந்த தெரிவுகள்லேயும் ஒன்றுமே இருக்காது, பட்டுன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த 3 மணி நேரம் பார்த்தட்டா நம்மளை ஏகப்பட்ட வேலையை கொடுக்க வச்சிடும். அதில் தான் மாணவ செல்வங்கள் நிதானமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அதுக்கு தான் சொன்னேன், தேர்வுகள் தான் நம்முடைய தரம் என்ன, நம்முடைய நிலை என்னன்னு காட்டக்கூடிய கண்ணாடி அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அம்மா சொன்னது கரெக்டு தானே? பார்க்கலாமா? பாருங்கள். சொல் இதோடைய பன்மைன்னா உங்களுக்கு தெரியாதா? தவறான இணையை கண்டறின்னு கேட்குறாங்க.
சொல் என்னன்னு சொல்லுவாங்க? சொல்கள் நான் சொல்லுவோம் நாம, சொற்கள் இல்லையா? லகரம் ரகரமாக தெரிதல். அடுத்தது பாருங்களேன், படம் படங்கள், ஓகே பன்மை. கை கைகள், கரெக்டு, ஓகே தானா? அப்போ அந்த ஒருமை பன்மையாக நமக்கு காமிக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையுமே. ஆனால் பாருங்களேன், புல் புட்கள்னு காமிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் தவறானது எது தங்கம்? பாருங்க, புல். புற்கள் அப்படி, அதாவது புட்கள் அப்படிங்கிறது தவறு. நிச்சயமாக நல்லா கவனிங்க மாணவ செல்வங்கள். இங்கே பாருங்க, புல் கூட்டல் கல் அப்படின்னு சேரும் பொழுது, அதாவது அக்ரிணையில் பன்மையை உணர்த்தும் பொருட்டு கல்விகுதி சேர்க்கப்படும் இடத்துல லகரம் ரகரமாக திரிதல். புற்கள் அப்படின்னு தான் கொடுக்கணும் நாம. புரியுதுங்களா? அப்போ புட்கள்னா ஏன்பா கொடுத்துருக்குறாங்க? ஏதாவது அர்த்தம் இருக்குதாப்பானா இருக்கு. அதாவது பாருங்க, புல் கூட்டல் கல், புரியுதா என்ன சொல்கிறேன்? இந்த புற்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், வேண்டாத செடி இல்லையா? ஆனால் இந்த புற்கள், அதாவது களைகள்னு சொல்லலாம், புல்லு பூண்டுலாம் சொல்லுவோம், அந்த புற்கள் இது. இந்த புல் அப்படின்னா, இந்த புல்லுன்னா பறவை, பறவை. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ இந்த புல் கூட்டல் கல் அப்படின்னு சேரும்பொழுது இதுதான் எப்படிமா நம்மளுக்கு சேரும்? புட்கள் அப்படின்னு சேரும். பறவைகள். சொல்கிற விஷயம் புரிஞ்சிச்சா? அடுத்ததுக்கு போகலாமா? சூப்பர். அடுத்தது பாருங்க, ஒருமை பன்மை தொடரில் தவறானதை காண்க. நல்லா கவனிக்கணும் மாணவ செல்வங்கள். ஆசிரியர் பெருமக்கள் அழகாக நடத்தியிருப்பாங்க உங்களுக்கு இல்லையா? பாருங்க, அறிஞர் சிலர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தவறானதை பார்க்கணும் நாம இல்லையா? நிச்சயமாக பலர், சிலர், பல, சில, இதெல்லாம் ஒரு எழுவாய்க்கு முன்னாடி வந்து உட்காரக்கூடாது. எழுவாய்க்கும் பின்னாடி தான் அவர் வந்து உட்காரணும் இல்லையா? சரியாக தானே இருக்குது? சில அறிஞர்னு சொல்லக்கூடாது, அறிஞர் சிலர் சொல்லலாம். ஓகே, அப்போ இது சரி. அடுத்தது பாருங்க, யான் தான் வந்தேன். யான் செய்யுள் நடையில் நம்ம பயன்படுத்தக்கூடியது யான் இல்லையா? இப்போ நம்ம எதாவது சொல்கிறத இப்போ நார்மலாக வழக்கில் எப்படி பயன்படுத்துகிறோம்? நான் தான் வந்தேன் சொல்லலாம். ஓகே சரி. இதை பாருங்க, நீர்தாம் கொடுத்தீர் இல்லையா? அந்த தாம் அப்படின்னாலே நிச்சயமாக பன்மைக்கு உணர்த்தப்படக்கூடியது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த நீர் அப்படிங்கிற ஒரு ஒருத்தராகவே இருந்தாலும் கூட சிறப்பு கருதி அந்த இடத்துல என்ன கொடுக்கணும்? நாம தான்னு கொடுக்கக்கூடாது. நீர்தான் கொடுத்தீர்னு சொல்லக்கூடாது, நீர்தாம் கொடுத்தீர். சரியாக தானே இருக்கு? சூப்பர். ஆனால் இங்கே பாருங்க, அவைதான் ஓடின. அப்போ தவறானது எதுமா நம்மளுக்கு? இதுதான் தவறானது. அவைதான் ஓடின. அவை என்பது நிச்சயமாக பன்மைக்காக உணர்த்தப்படுவது, பன்மை. ஓகே, அதுனா ஒருமை. அப்போ அவைனா பன்மை. அப்போ அவைனா பன்மைக்கு தாம் தானே வந்து உட்காரணும். தான் அப்படின்னா ஒருமைக்கு தானே உட்காரணும். அப்போ இதுதான் தவறானது. என்ன கொடுக்கணும் இந்த இடத்துல? அவைதாம், அவைதாம் ஓடின. இது கரெக்டாக தான். சரிதானா? நிறைய இடத்துல நம்மளை மாற்றுவாங்க, நாம தான் கவனமாக இருக்கணும். அவைதாம் ஓடியதுன்னு மாற்றி கொடுக்கலாம், அதுலேயும் தப்பு இருக்குது. அப்போ அந்த முடிக்கும் போது எப்படி இருக்கணும்? பன்மையில் தான் முடியணும். சரிதானா? ஆரம்பம் எதுவோ முடிவும் அவ்வாறே அமைய வேண்டும். சரிங்களா? சரி, அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்தது பாருங்க, இடத்தில் வரும் ஒருமை பன்மையில் வேறுபட்ட சொல்லை காண்க. இடத்தில்னா எங்களுக்கு சட்டுன்னு புரியலையே அப்படின்னு மாணவ செல்வம் குழப்பமடையும் தானே. மூவிடம், மூவிடம்னா என்னடா? தன்மை, முன்னிலை, படர்க்கை சொல்கிறோம் இல்லையா நாம? இப்போ பாருங்க, இந்த இடத்துல தன்மை, தன்மை, முன்னிலை, முன்னிலை, படர்க்கை, படர்க்கை இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமைக்கு என்ன பயன்படுத்துவோம்? தன்மையில் ஒருமைக்கு நாம் எப்படி சொல்லுவோம்? நான், நான் அல்லேன். புரியுதுங்களா? நான் அல்லேன் சொல்கிறோம் இல்லையா? நான் இல்லைப்பா, நான் கிடையாதுங்க. அதுவே தன்மையில், பன்மையில் எப்படி சொல்லுவோம் நாம்? இது ஒருமை, நான் ஒருமை. அதே பன்மைக்கு எப்படி சொல்லுவோம்? நாங்கள், நாங்கள் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அல்லோம் இல்லையா? நாங்கள் அல்லோம். சரியா? அதே மாதிரி பாருங்க, முன்னிலையில் ஒருமைக்கு என்ன நீங்கள் பயன்படுத்துவீங்க? ஒருமைக்கு நீ அல்லை, நீ அல்லை இல்லையா? அதுவே பன்மைக்கு உணர்த்தப்படும் போது நீர், நீவீர், நீங்கள் என்னன்னு சொல்லுவோம் நாம? அல்லீர் சொல்லுவோமா? அல்லீர். சரிதானா மாணவ செல்வங்களுக்கு? புரியுதா? படற்கையில் பாருங்க, நாம அவன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்? அவன், அவன் அல்லன்.
புரியுதுங்களா? புரியுதா? எப்போ அவன் பார்த்தானாப்பா? இல்லைங்க, அவன் இல்லைங்க, அவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவன் அல்லன். ஓகே, அவள்னு கொடுத்தா என்ன கொடுப்பீங்க? அவள். அல்லல், அல்லல். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இதெல்லாமே ஒருமைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், படற்கையில் ஒருமைக்கு. இதுவே அவர்னு கொடுத்தா, அவர்னு கொடுத்தா அல்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லர் இல்லையா? இதுவே படற்கையில் பன்மையில் சொல்லும்போது அவர்கள்னு நம்ம கொடுப்போம் இல்லையா? அப்போ அவர்கள்னு கொடுத்தாலும் அதுவும் என்னதான் வரும் நம்மளுக்கு? அல்லர். புரியுதாம்மா? அவர்கள், அவர்கள் அல்லர். அவர்னு கொடுத்தாலும் அல்லர் தான், அவர்கள்னு கொடுத்தாலும் அல்லர் தான். நம்ம முன்னோர்கள் இப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா வகை பிரித்து வச்சுருக்குறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அல்லன், அல்லல், அல்லர் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்த்தீங்களா நீங்கள்? இங்கே பாருங்கள், இது படற்கையை உணர்த்துவது, இதுவும் படற்கையை உணர்த்துவது, இதுவும் படற்கையை உணர்த்துவது. ஆனால் இது மாத்திரம்தான் என்னது? முன்னிலையை உணர்த்துவது. எப்படியெல்லாம் குதர்க்கமாக உள்ள கொஷின் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? மாணவ செல்வங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? நாளையும் செக் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன், வினாவை நல்லா படிக்கணும், 4 தெரிவுகளையும் முதல்ல நல்லா படிக்கணும், அப்புறம்தான் அதுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். சரிதானா? சரி, அடுத்தது பார்க்கலாமா நாம? இதுவும் படற்கை, இதுவும் படற்கையில் இடம்பெறுவது, இதுவும் படற்கையில் இடம்பெறுவது. படற்கையில் இடம்பெறக்கூடிய உயர்திணைக்கான, அதாவது பார்த்தீங்கன்னா உயர்திணைக்குண்டான எதிர்மறை சொற்கள் இது எல்லாமே. ஓகேவா? இதுவும் உயர்திணைக்குண்டான எதிர்மறை சொல்லுதான். ஆனால் இது படற்கை இல்லை, முன்னிலை. 3 படற்கையாக இருக்குது, ஒன்றே ஒன்று முன்னிலையாக இருக்குது. அப்போ வேறுபட்டது இது ஒன்று தான். சரியா? சரி, அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்ததுக்கு வாங்க, ரொம்ப சுலபமாக இருக்கும், சீக்கிரம் முடிக்கலாம். ஒருமை பன்மை தொடரில் அடைப்புக்குறியில் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொருத்துக. யாம், யாம் தன்மையில் இருக்கக்கூடியதை பன்மையில் காமிக்கிறது. யான்னா தன்மையில் ஒருமை, அதுவே யாம் அப்படின்னா தன்மையில் பன்மையை உணர்த்துறோம் இல்லை? எங்கே பாருங்க, தாங்கள் படிக்க வேண்டியவை, படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அன்றுன்னு சொல்வீங்களா அல்லன்னு சொல்வீங்களா? இவைன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னு சொல்லுவோம் நாம? அல்ல. இதுவே ஒரே ஒரு புக்காக இருந்தால் அன்று. சொல்கிற விஷயம் புரிஞ்சிச்சா? அக்ரிணையில் எதிர்மறைக்குன்னு சொல்லும்பொழுது ஒருமையாக இருந்தால் அன்று, பன்மையாக இருந்தால் அல்ல. சரியா? உங்களோடு வருவோர் டேஷ் அல்லோம். அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வாங்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள், இங்கே தவறாக இருக்குது, விரும்பியவள் அல்லல், அல்லல். ஓகே தானா? சரி, இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. அப்போ இந்த இடத்துல யாம் எங்கே உட்காரணும்? எங்கே உட்காரணும்? யாம் அல்லோ, நாங்கள் இல்லைங்க. ஓகே, சூப்பர். அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து மாற்றி பொருத்தப்பட்டுருச்சு இல்லையா? 1 2 3. உங்களுக்கு வினா ஓடிட்டு இருக்கும் போது நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மாணவ செல்வங்களை தவறுதலுக்கு மன்னிச்சிருங்க. சரியா? சரி, தன்மை ஒருமை, இதில் சரியான பொருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. தன்மையா ஒருமையா? நான் அல்லேன், கரெக்டு தான், நான் தன்மை தான். அல்லேன்னு சொல்லும்போது ஒருத்தன் தான் சொல்லியிருக்கேன், ரைட்டு, கரெக்டு, இது சரி. முன்னிலை பன்மை, முன்னிலையில் சொல்லணும், பன்மையில் சொல்லணும். நீவீர் அல்லீர், கரெக்டு தான். படற்கையில் ஆண்பாலை உணர்த்தணும்னு சொல்கிறாங்க அவங்க, படற்கையில் ஆண்பாலை உணர்த்தணுமா? அப்போது அவன் அல்லன்னு தானே வரணும், ஆனால் பெண்பால் உணர்த்தப்பட்டிருக்குது, அவள் அல்லல். அப்போ இது தப்பாக இருக்குது. அப்போ எது சரியான விடை செல்வங்களே? சொல்லுங்க பார்ப்போம். 1 2 சரி, 3 தவறு. சரியாடா? அடுத்ததுக்கு போகலாமா? வாங்க பார்க்கலாமா? பாருங்க பார்ப்போம், என்ன கொடுத்துருக்குறாங்க? கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. நிறைய தொடர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த கூற்றில் எதுப்பா சரி அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்களேன், ஒருமையில் தொடங்கும் தொடரின் முடிவு ஒருமையில் தான் முடிய வேண்டும். இவ்வளோ நேரம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். பன்மையில் தொடங்கும் தொடரின் முடிவு ஒருமையில் முடிய வேண்டும். தப்பு தானே? இது கரெக்டு. ஆனால் இது என்னடா? தவறு, தவறு. அடுத்து பாருங்க, தொடரில் காலத்தை உணர்த்தும் குறிப்பு சொற்கள் இருப்பின், காலத்தை உணர்த்தக்கூடிய குறிப்பு சொல் உள்ளே இருந்துச்சுன்னா, நிகழ்காலத்தை உணர்த்துச்சுன்னா
ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்குவோம். ஓகேவா? அதற்கேற்ற காலத்தில் அமைந்த வினை முற்றை கொண்டு முடிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நிகழ்காலத்தில் நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு வாக்கியத்தை அதை நீ பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ இறந்த காலத்தில் கூட முடிச்சுக்கலாம், நீ எதிர்காலத்தில் கூட முடிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. தப்பு தானே? ஓகே, அப்போது எந்த காலத்தில் தொடரானது ஆரம்பிக்குதோ அதே காலத்தில் தானே முடியணும். ஓகே தானா? மரங்கள் நன்றாக, ஓகே தானா, மரங்கள் நன்றாக அசைந்தன. இப்போ இது எந்த காலத்தை உணர்த்துது நமக்கு? அசைந்தன இறந்த காலத்தை உணர்த்துது. சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லி காமிக்கிறேன். மரங்கள் நன்றாக அசைகின்றன நிகழ்காலத்தை உணர்த்துது. மரங்கள் நன்றாக அசையும் எதிர்காலத்தை உணர்த்துது. இந்த மாதிரி காலத்தில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது முடிகிற இடத்துல எப்படி தான் முடியணுமா நமக்கு? சரிங்களா? இப்போ இந்த வாக்கியத்துக்கு அடுத்து இன்னொரு வாக்கியம் போடுறீங்கன்னா நிகழ்காலத்தில் ஆரம்பிச்சிருந்தா நிகழ்காலத்தில் தான் முடிக்கணும், எதிர்காலத்தில் ஆரம்பிச்சிருந்தா எதிர்காலத்தில் தான் நம்ம முடிக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அடுத்தது பார்க்கலாமா? இப்போ இதில் பாருங்கள், இது என்ன நமக்கு என்ன விடை வரும் பாருங்கள். கூற்று 1 சரியா, கூற்று 3 சரியா, கூற்று 2 சரியா, எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்களா பாருங்கள். கூற்று 1 மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே தவறு. கூற்று 1 சரி. அடுத்ததுக்கு வந்துருங்க. பார்த்தீங்களா, டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட ஒரு வினா பாருங்கள். ஒரு ஓர் அப்படிங்கிறது எங்கே அமையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்தின் முன்னாடி உட்காரணும். ஒருங்கிறது உயிர் மெய்யின் முன்னாடி உட்காரணும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கே பாருங்களேன், ஒரு இரவும்னு கொடுத்துட்டாங்க. நிச்சயமாக உயிரெழுத்து இருக்குது, இங்கே இது வரக்கூடாது, தவறு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே கவனிச்சிடலாம். அடுத்தது பாருங்களேன், ஓர் இரவு கரெக்டாக தான் இருக்குது, ஒரு பகலும் கரெக்டாக தான் இருக்குது, சேர்ந்தது ஒரு நாள் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓர் நாள்னு சொல்லிடக்கூடாது, ஒரு நாள். ரைட், இது கரெக்டாக இருக்குதுப்பா. அடுத்தது பாருங்க, அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நிச்சயமாக உயிரெழுத்து இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தணும்? அஃது, இஃது அப்படின்னு பயன்படுத்தணும். ஓகே, உயிர் மெய் இருந்தா நாம அது, இது அப்படின்னு பயன்படுத்தலாம். ஓகே, இங்கே பாருங்க, உயிரெழுத்து இருக்கு, அதுக்கு முன்னாடி அதுன்னு சொல்லக்கூடாது, அப்போ அதுவும் தவறு. அடுத்து பாருங்க, அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. சரியாக தான் அமைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ பாருங்கம்மா, 1 4 சரி. எங்கம்மா இருக்குது நமக்கு விடை? 1 4 சரி. அடுத்தது போலாமா? சரி, 9வது வினா பாருங்க. பிழையுற்ற தொடரை கண்டறி. அதுக்கு தான் சொன்ன, கேள்வியை கூட தெளிவாக படிக்கணும் செல்வங்களே அப்படின்னு இல்லையா? பிழையுற்றன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ பிழையோடு இருக்கிற தொடரை கண்டுபிடிச்சி சொல்லு அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இந்தியாவை காப்பவை நமது கிராமங்கள் சொல்லலாம் தானே? அப்போ பன்மையில், அதாவது பார்த்தீங்கன்னா விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, காப்பவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போனா நிச்சயமாக கிராமங்கள் அப்படின்னு தான் நம்ம முடிக்கணும். ஓகே தானா? சரி. நல்ல சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு ஈரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கம்மா, இது கரெக்டுமா? நல்ல சமுதாயத்தில் எப்பொழுதுமே ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நாம் இரான்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? பன்மையில் அக்ரிணைக்கு எதிர்மறையாக நாம் இதை பயன்படுத்துவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வண்டி வண்டி ஓடாது. ஆனால் இங்கே பாருங்க, வண்டிகள் வண்டிகள் என்னன்னு சொல்லுவோம் நாம்? ஓடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்கிற விஷயம் புரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? அப்போ இப்போ இரா அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் நம்ம என்ன இருக்கணும் அந்த இடத்துல? ஏற்றத்தாழ்வுகள் இரா அப்படின்னு கொடுத்தா தான் அது கரெக்டு இல்லையா? அப்போ இது என்னம்மா நமக்கு? தவறு. அடுத்தது பாருங்க, இன்று பேருந்துகள் ஓடாது. கொடுக்கலாமா? நாம கொடுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. இன்று பேருந்துகள் ஓடா அப்படி தான் கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, நான் வாங்கிய நூல் இது அன்று. கரெக்டு தான் இல்லையா? நான் வாங்கிய நூல் ஓகே தானா? இது அன்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு சிறு பிழை இருக்குது நமக்கு. அதாவது உயிரெழுத்து இருக்குது, அப்போ இந்த இடத்துல இதுன்னு சொல்லக்கூடாது, இஃது அப்படின்னு கொடுக்கணும். அந்த இடத்துல பிழை இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா?
அந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, மன்னிச்சிருங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதை கருத்தில் இல்லாமல் என்ன பண்ணியாச்சுன்னா, நான் வாங்கிய நூல் இது அன்று. நிச்சயமாக உயிரெழுத்துக்கு முன்னாடி இதுன்னு கொடுக்கக்கூடாது, இதுன்னு தான் நம்ம கொடுக்கணும். நம்ம அப்போ தான் பார்த்தோம். சரியா? சரி, ரைட்டு. ஓகேவா? அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கம் மட்டும் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு தான். நமக்கு இந்த இடத்துல இது அப்படின்னு தான் நம்ம கொடுக்கணும். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தவறுன்னே வச்சுக்குவோம். சரிங்களா? அப்போ இதுவும் தவறுன்னே வச்சுக்குவோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 தான் தவறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லா தெரிவுகளுமே தவறாக தான் இருக்குது நமக்கு. சரிங்களா? ஓகேவா? பொறுத்தருள்க. சரிங்களா? அப்போ அது சரியானது எதுமா நமக்கு 1 மட்டும்தான் சரி. சரிங்களா? நீங்கள் சிந்தனையில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக நல்ல சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இராதுன்னு தான் கொடுக்கணும் நம்மளுக்கு, இல்லையா? ஏற்றத்தாழ்வுகள்னு கொடுத்தா தான் இரான்னு நம்ம காட்டணும். அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து இங்கே பாருங்கள், இன்று பேருந்துகள் அப்படின்னு கொடுத்தோம்னா ஓடான்னு தான் கொடுக்கணும் பன்மையில் கொடுக்கும்போது, இல்லையா? இன்று பேருந்து ஓடாதுன்னு வேணால் சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த ஆப்ஷனை விட்டுடுங்க. நமக்கு இதில் எதுமா நமக்கு சரி? 1 மட்டும்தான் சரி. ஓகே, சரி, அடுத்ததுக்கு போகலாமா? பாருங்க. அடுத்தது பாருங்கம்மா, பொறுத்துக. ரொம்ப சுலபமான பகுதிகள் தான் எல்லாமே. யான், யான் எது கூட பொறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யான் அல்லேன். ஓகே தானா? அது என்னன்னு சொல்கிறோம் நாம்? அது அன்று. அடுத்தது பாருங்க, நீ அல்லை. ஓகே தானா? யாங்கள் அல்லோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ பாருங்க, அது இந்த இடத்துல காமிக்கக்கூடாது, அது அன்றுன்னு சொல்லணும், இல்லையா? சரி, அது. சரிங்களா? எழுத்து பிழை, அதாவது தட்டச்சு பிழையாக இருக்குது, மன்னிச்சிருங்க. அது அன்று. சரிங்களா? இப்போ எது நமக்கு சரியாக இருக்குதுன்னு பாருங்கள். யான் அல்லேன். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள் 2 எங்கே இருக்குது? ரைட், ஓகே. அது, அதாவது அது அன்று கொடுக்கலாமா நாம? அடுத்தது நீ அல்லை கொடுக்கலாமா? யாங்கள் அல்லோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அப்போ எது நமக்கு சரியான விடையாக வருதுன்னு பாருங்கள். தெரிவு ஏ. சரிங்களா? சரி, அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்தது பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருளறிகன்னு கேட்டிருக்காங்க. கணம், கணம், காணம் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கா கா அது இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டன்னகரம் தான் இருக்குது ரெண்டுத்துலேயுமே. 3 சுழி நகரம்னு சொல்லுவோம், டன்னகரம். சரிங்களாம்மா? இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு எதுப்பா சரியான விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா மேன்மை, மேன்மை செல்வம். இந்த கணம்னா என்னவாம்ப்பா? மேன்மை. புரியுதுங்களா? அப்போ இந்த கணம்னா என்னதுமா? நம்மளுக்கு செல்வம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்தது பாருங்க, இதில் பாருங்க பொறுத்துக. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. மணி, மணி அப்படின்னா கருவிழி, கருவிழி. அடுத்தது பாருங்க, மானி, மானி அப்படின்னா வள்ளல், வள்ளலை குறிப்பது. புரியுதுங்களா? மானின்னா என்னதுமா? வள்ளல். ஒளி அப்படின்னா என்னதுமா? ஒளி, ஒளி. ஒளி நல்லா ஒளியோட பளபளப்பாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊழி நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்னதுமா? உலகம். புரியுதுங்களா? அப்போ எப்படி வருது நமக்கு பாருங்க, மணி அப்படின்னா என்னதுமா? கருவிழி. சரிங்களா? 3 எங்கே இருக்குது? இதோ இருக்குது, பியில் இருக்குது. மானி வள்ளல் 4 எங்கே இருக்குது? ரைட்ஸ், அதுவும் பியில் தான் இருக்குது. டியும் ஒத்தாப்புலே வந்துக்கிட்டே இருக்குது. ஒளி அப்படின்னா ஒளின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போனா எதுமா நமக்கு சரியான விடை? ஆப்ஷன் பி. சரிதானா? சரி, அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்தது பாருங்க, சரியான இணையை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. வழி, வாளி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வழின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காற்று, இல்லையா? காற்று. சரியா? இங்கெல்லாம் பாருங்க, பாதை, தொண்டு, கோடு, குறியீடு, விலங்கு, தேசம்லாம் கொடுத்துருக்குறாங்க. வழி அப்படின்னா காற்று, வாளி அப்படின்னா பாத்திரம், இல்லையா? ஆப்ஷன் பி சரியானது. சரியா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, 14 பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் என்னப்பா விளக்கமும் இல்லை, எதுவுமே இல்லையே, இதில் எப்படி தவறை நம்ம கண்டுபிடிக்கிறது யோசிப்பீங்க இல்லையா? பாருங்களேன், அதற்கு இணையான குறில் நெடில் கொடுக்கப்பட்டிருக்கிறதாங்கிறது கூட கேள்வியாக வைக்கிறாங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? கொல், கோல்.
இணையாக இருக்குது இல்லையா? அடுத்து இங்கே பாருங்கள், பெரு பேரு இணையாக இருக்குது. ரொம்ப சுலபமான வினா தான், ஆனால் அந்த இடத்துல நம்ம குழப்பிட்டு இருப்போம். கவனமாக இருக்கணும் நாம். விடு வீடு சரியா, ஒத்த எழுத்தே குறிலும் நெடிலுமாக அமைந்துள்ளது. ஆனால் இங்கே பாருங்கம்மா, பனி பாணி நகரம் வேறுபட்டிருக்குது. சொல்கிற விஷயம் புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது போலாமா? அப்போ தவறானது எதுமா நம்மளுக்கு? தவறான இணை டி. அடுத்தது பார்க்கலாமா? பாருங்க 15. குறில் நெடில் மாற்றம், அதற்குண்டான பொருள் வேறுபாடை கண்டுபிடிங்க. வரம் வாரம்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. வரம் இரக்கமா, பூஜையா, அருளா, கிழமையான்னு பாருங்க. அப்போ அருள் அப்படிங்கிறது சரியானது நம்மளுக்கு தெரியுது. வாரம் அப்படின்னு பாருங்க, கிழமை. அப்போ நமக்கு சரியான விடை எதுமா? ஆப்ஷன் பி. சரிங்களா? சரி, அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்ததுக்கு போகலாமா? இங்கே பாருங்க, குறில் நெடில் வேறுபாட்டை உணர்ந்து பொருளை தேர்வுன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அலி அலி ஆலி, புரியுதா? இதில் பாருங்க, அலி கம்பா, அழித்தலா. ஓகே, இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரின்னா அழித்தல் இருக்கான 2 இடத்துல இருக்குது. சரி, இந்த அலி அப்படின்னா என்ன பார்த்தோம்? தேலாக இருக்குமா கல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தேல் இருக்குது நம்மளுக்கு இல்லையா? அப்போ 2 இடத்துலையும் கல் இருக்குது. நிச்சயமாக அழித்தலுங்கிறது சரியானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், இந்த அலிக்கு என்னமா அர்த்தம்? தேல். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஆலி. ஆலி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய நம்ம சொல்லுவோம். அதாவது சிங்கம்னு சொல்லுவாங்க, யானை ஆலி அப்படின்னு சொல்லுவாங்க, யானையினுடைய உருவம் பொருத்தப்பட்ட அந்த ஒரு இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலி அப்படிங்கிறது ஒரு வகை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலி விதை நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ பாருங்கள், அந்த ஆலி அப்படிங்கிறதுக்கு கிளிஞ்சல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. கிளிஞ்சல் சங்கு இதுக்கு இல்லையா, கிளிஞ்சல். அப்போ நமக்கு எதுமா சரியான விடை? ஆப்ஷன் சி. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க 17 பாருங்க, பொறுத்துக. பொறுத்துகவில் எதுக்கு எந்த பொருளை கொடுக்குது அப்படின்னு பாருங்களேன். சாம்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சாம்பு அப்படின்னா படுக்கை. ஓகே தானே? சாம் ஜாம்னு நீ ஞாபகம் வச்சுக்க. ஜாம் ஜாம்னு தூங்குறாங்கப்பா படுக்கையில், ஜாம் படுக்கை. ஓகே, கோலை எலி. கோலைன்னா என்னம்மா? சாம்புன்னா படுக்கை, கோலைன்னா என்னதுமா? எலி. அடுத்தது பாருங்க, தாளம் பனைமரம். பனைமரத்துக்கு கீழே உட்காந்து தாளம் போடுறான்ப்பான்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. தாளம்னா என்னதுமா? பனைமரம். புரியுதுங்களா? அப்போ இது என்னது வருது நமக்கு? சி. திண்டு அப்படின்னா பஞ்சனை. புரியுதுங்களா? பஞ்சனை. அப்போ எது நமக்கு விடையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? 4 3 1 2. 4 3 1 2. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க 18வது வினா. சரியான இணைகள் எத்தனை என்பதை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? நூங்கு. நூங்கு அப்படின்னா நிச்சயமாக பெருமை. ஓகே தானே? பெருமை மேன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை. பதை பதச்சிட்டம்பா, நடுக்கம் சொல்லுவாங்க இல்லையா? சரி. பாங்கு நமக்கு சொல்லுவோம். மருங்கு அப்படின்னா பக்கம்னு சொல்லுவோம். இரு மருங்கிலும் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ பாங்குன்னாலும் பக்கத்தை குறிப்பது. சரிங்களா? பாந்தம் அப்படின்னாலும் ஒழுங்கு. எல்லாம் சொந்த பந்தத்தோடு இருந்தால் ஒழுங்காக இருப்பாங்கப்பா, கற்பனை பண்ணிக்கிங்க. சொந்த பந்தம் அப்படிங்கிறத பாந்தம்னு நீ கற்பனை பண்ணிக்க. அப்போ தான் நம்ம எப்படி இருப்போம்? ஒழுங்காக இருப்போம், நெறியோடு இருப்போம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 4 இணைகளுமே சரியான இணைகள் தான். சரிங்களா? சரியான இணைகள் எத்தனை என்பதை கண்டறின்னு கேட்டிருக்கிறாங்க. 4 இணைகளுமே என்னதான் நமக்கு? சரி. புரியுதுங்களா? சரி, அடுத்ததுக்கு போகலாமா? 19வது வினா பாருங்க. வளம் வாளம் என்பதன் சரியான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. வளம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த இடத்துல தலையா, வலிமையா, கண்ணா, குதிரையா அப்படின்னு பார்த்தோம்னா வளம்னா வலிமையை குறிப்பது. வலிமை. புரியுதுங்களா? அப்போ வாளம் அப்படின்னா என்னதுப்பானா தலைமயிர். ஓகே தானா? தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை குறிப்பது. சரி, அப்போ சரியான விடை எதுமா நம்மளுக்கு? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? 20வது வினா பாருங்க. தவறான இணைகள் எத்தனை என்பதை கண்டறி. கவனமாக பாருங்க. வாடி அப்படின்னா என்ன பார்த்தோம்னா மதில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நிறைய பார்த்திங்கன்னா செய்யுள்களில் நிறைய பார்த்திங்கன்னா
அந்த எப்படி சொல்கிறது, இந்த கலித்தொகை அந்த மாதிரி இடங்கள்லாம் வாடி அப்படின்னா மதில் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? அப்போ இது சரியானது. அடுத்தது பாருங்கள், வீழி. வீழின்னா ஒரு கொடியம். புரியுதுங்களா? கொடி கீழே விழுந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், யூகம். யூகம் அப்படின்னா கருங்குரங்கு, சரியான பொருள். புரியுதுங்களா? சரி, அடுத்தது பாருங்களேன், முளை அப்படின்னா காட்டு மரம் கிடையாது, தவறு. புரியுதுங்களா? அப்போ முளைனா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முள், முள் அல்லது அரும்பு அப்படின்னு அர்த்தமா. புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, தவறான இணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதில் தப்பு எதுப்பா, ஒரே ஒரு இணை மட்டும்தான் தப்பு. சரிங்களா? அப்போ நம்ம எதை கொடுக்குறோம், நாம ஒரே ஒரு இணை தானே தப்பு, இணைகள் எத்தனை தானே. சரிங்களா? நம்ம 4 இணைகள்னு போட்டுறக்கூடாது, தவறு ஒன்றே ஒன்று தான். கவனமாக இருக்கணும் இந்த இணையை தேர்ந்தெடுக்கிறதுல. சரியா? அப்போ ஒரே ஒரு இணை மாத்திரம்தான் தவறு, அந்த 4வது இணை ஒன்றே ஒன்று தான் தவறு. 2 இணைகள் தவறா? இல்லை. 3 இணைகள் தவறா? இல்லை. 4 இணைகள் தவறா? இல்லை. செய்தி புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சரி, ரைட். இன்றைக்கி ரொம்ப சுலபமான பகுதி, ரொம்ப விரைவாகவே நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? இன்னும் அடுத்த தேர்வில் இன்னும் அதிகப்படியான தகவல்களோட மாணவ செல்வங்களை நான் சந்திக்கிறேன். சரியா? நன்றி, வணக்கம்.